Hey guys, welcome back to our channel. So இப்போ நம்ம thumbnail பார்த்திருப்பீங்க என்ன வீடியோ அப்படிங்கிறது லைக் பேசிக்காக வந்து ஒரு அனிமேஷனோட டச்சப் தான் ஓகேவா. லைக் இப்போ நம்மளோட பேசிக் சீன் இங்கே இருக்குது. நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஐ வில் புட் திஸ் ஃபைல் பிளெண்டர் ஃபைலை வந்து நான் டிஸ்கார்டில் போடுறேன். நீங்கள் அங்கே டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ நம்ம இப்போ ஃபைனல் ரிசல்ட்டை நான் வந்து இப்போவே வந்து காமிக்கிறேன். ஸோ பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க இல்லையா, ஸோ இந்த அனிமேஷன் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம் ஓகேவா. ஹாக்கி ஸ்டிக் இருக்குது, ஒரு ஹாக்கி பால் இருக்குது. ஸோ இந்த ஸ்டிக் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைவ் ஸ்ட்ரீமில் வந்து மாடல் பண்ண ஸ்டிக்கு தான். ஸோ இந்த ஹாக்கி பாலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதை மாடல் பண்ணுறதுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ இருக்கும் ஓகேவா. ஸோ இது ரெண்டுத்துக்கும் லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தட்ஸ் ஆல். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுவேன்னா வாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஸ்டிக்கை வந்து மாடல் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போவே நான் சொல்லியிருந்தேன் இந்த பிவட்டை பற்றி ஓகேவா. ஸோ இந்த பிவட் எதுக்கு வந்து நான் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணேன் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த பிவட்டை பேஸ் பண்ணி தான் அனிமேஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ப்ளேஸ் பண்ணதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் இதை ZXஸில் கொடுத்தேன் அப்படின்னா லைக் இப்போ ஹாக்கி ஸ்டிக் வந்து இப்படி தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இந்த பிவட் வந்து இங்கே யூஸ் ஆகுது. அண்ட் ஆல்சோ இங்கே நான் அனிமேட் பண்ணும்போது இந்த நம்ம நார்மலாக ஹாட் கீஸை வச்சு மூவ் பண்ணுறதை காட்டிலும் இந்த கிஸ்மோஸை வச்சு மூவ் பண்ணுறது கொஞ்சம் வந்து பெனிஃபிட்டாக இருந்தது. ஏன் அப்படின்னா இனிஷியலாக பார்க்கும்போது அந்த எல்லா ஆக்சிஸையும் கரெக்டாக ஞாபகம் வச்சு மூவ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக ஃபீல் பண்ணேன் ஓகேவா. லைக் அதனால வந்துட்டு இந்த கிஸ்மோஸ் வந்து யூஸ் பண்ணுறது பெனிஃபிட்டாக இருக்கும் ஓகே. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி நான் சேஞ்சஸ் பண்ணும்போது லொக்கேஷன் ரொட்டேஷன் இது ரெண்டுத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணி தான் அனிமேட் பண்ணுறோம். ஸோ அப்போ நான் ரொட்டேஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அடிக்கடி வந்து நார்மல்ஸில் சேஞ்ச் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா நார்மலாக வந்துட்டு குளோபல் ரொட்டேஷன் கொடுக்கும்போது ரொட்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ரொட்டேட் ஆகும். பட் நார்மல் ரொட்டேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்டிக்கோட நார்மல் டைரக்ஷன் எப்படி இருக்கோ அதில் ரொட்டேட் பண்ணும். லைக் இப்போ இந்த ரொட்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெல்ட்டு அப்புறம் இந்த ஆக்சிஸ் அப்புறம் வந்து இந்த ஆக்சிஸ் இது மூணுத்துலேயும் தான் நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ அதனால் இதில் வந்து நான் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து கீ ஃப்ரேம் அனிமேஷன் பார்த்துடலாம் ஓகேவா. இந்த பாலை நான் வந்து ஃபிசிக்ஸ் யூஸ் பண்ணி அனிமேட் பண்ண போகிறேன். இந்த கீ ஃப்ரேமை இந்த ஹாக்கி ஸ்டிக்கை நம்ம கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணி அனிமேட் பண்ண போகிறோம். ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பிக்சர் ஓகே. ஒரு ஃப்ரேம் அப்படிங்கிறது ஒரு பிக்சர், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீ ஃப்ரேம் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேமில் ஒரு கீயை செட் பண்ணுறோம். ஸோ ஒரு கீ அப்படின்னா இப்போ இந்த ஹாக்கி ஸ்டிக்கில் நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதோட பொசிஷன் என்ன, அதோட ஸ்கேலிங் சைஸ் என்ன, அது என்ன டைரக்ஷனில் இருக்குது, அந்த மாதிரி நிறையா இருக்குது இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஒரு கீ எலமெண்ட் ஓகேவா. அந்த கீ எலமெண்ட்டை நான் வந்து இந்த ஃப்ரேமில் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் கீ ஃப்ரேம் ஓகேவா. புரிஞ்சுதா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கீ ஃப்ரேம் இன்செர்ட் பண்ணி டெமோ காமிக்கிறேன். ஐ கொடுத்தோம் அப்படின்னா இன்செர்ட் கீ ஃப்ரேம் மெனு வரும் ஓகேவா. ஸோ அதில் அதாவது ஆப்ஜெக்ட் மோடில் எடிட் மோடில் ஐ கொடுத்தீங்க அப்படின்னா இன்செர்ட் ஃபேஸ் ஆப்ஷன் வரும் ஓகேவா. பட் இங்கே ஆப்ஜெக்ட் மோடில் ஐ கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இன்செர்ட் மெனு வரும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ஆப்ஜெக்ட் மோட் எடிட் மோட் இருக்கு இல்லையா, அந்த சேஞ்சு. ஸோ இப்போ நான் ஐ கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் லொக்கேஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். லைக் இந்த ஃப்ரேமில் 0th ஃப்ரேமில் இங்கே இருக்குது. 20 ஃப்ரேம் கழிச்சு நான் வந்து இந்த ஸ்டிக் வந்து எனக்கு ஃப்ரண்ட்டில் வரணும் அப்படின்னு சொல்லி நான் அனிமேட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு அனிமேஷனில் லொக்கேஷன் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ளே தான் பண்ணுறேன். லைக் இதை ஸ்க்ரப் பண்ணும்போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அனிமேட் ஆகுது. ஸோ இந்த கீ ஃப்ரேமில் இந்த பொசிஷன், இந்த கீ ஃப்ரேமில் இந்த பொசிஷன், இது ரெண்டுக்கும் நடுவில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை அனிமேட் பண்ணி கொடுத்துரும் சாஃப்ட்வேர் ஓகேவா. ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ணி அனிமேட் பண்ண போகிறோம். இங்கே ஸ்டார்ட் பண்ணணும், அதே மாதிரி இந்த ஆங்கிளில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்செர்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு 20 ஃப்ரேம்ஸ் தள்ளி நான் வந்து இந்த லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணி குளோபல் போயிட்டு லைக் இந்த ஆக்சிஸில் நான் வந்து சேஞ்ச் பண்ணி வரேன். அதே மாதிரி நான் ஆங்கிளையும் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ஆங்கிளை சேஞ்ச் பண்ணுறேன். லைக் இவ்வளோ தூரம் வந்து இந்த ஆங்கிள் சேஞ்ச் ஆகிருக்கும். அதேமாதிரி ஹைட்டும் வந்து கீழே வரும். அண்ட் ஆல்சோ இதையும் நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கிக்கலாம். லைக் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து சைடு வியூ இப்படி மாற்றி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஃப்ளோரில் கொண்டு வந்துட்டேன். அடுத்து இப்போ சைடு வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரொட்டேஷனில் டில்ட்டை வந்து மாற்ற போகிறேன். ஸோ டில்ட்டை மாற்றுறதுக்கு நார்மல் ஓகேவா. ஸோ டில்ட்டை மாற்றி இந்த ஆக்சஸ் கொண்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு கீ ஃப்ரேம், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கீ ஃப்ரேம் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணாமல் ஸ்விட்ச் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ரீசெட் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் திரும்ப ஃபஸ்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை கண்ட்ரோல் அன்டூ பண்ணிட்டு வரும். கண்ட்ரோல் செட் கொடுத்து அன்டூ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டாக வந்து இந்த இதை வந்து டைரக்ஷன் மாற்றிக்கலாம். அண்ட் ஆல்சோ இதையும் சேஞ்ச் பண்ணலாம் ஓகே. ஸோ அடுத்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வரணும். ஸோ குளோபல் லைட்டாக கொண்டு வந்துட்டு
இன்செர்ட் பண்ணுறோம். நான் லைட்டான மாடிஃபிகேஷன்ஸ் தான் எல்லாத்துலேயுமே பண்ணுறேன். பட் இந்த ஸ்லைட்டான மாடிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் ரிசல்ட்டில் சூப்பராக இருக்கும். ஓகேவா? இப்போ இதுதான் வந்து கீ ஃப்ரேம் அனிமேஷன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? ஸோ ஒவ்வொரு பொசிஷன்லேயும் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் இந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த பொசிஷனில், எந்த ரொட்டேஷனில், எந்த ஆங்கிளில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து செட் பண்ணுறது தான் கீ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கீ ஃப்ரேம் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி டைமண்ட் சிம்பிள்ஸ் வந்திருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த பாலை நான் வந்து பிளெண்டர் ஃபிசிக்ஸை வச்சு அனிமேட் பண்ண போகிறேன். ஸோ பிளெண்டர் ஃபிசிக்ஸை வச்சு எப்படி அனிமேட் பண்ணுறது? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மாடல் பண்ணும்போது இங்கே மாடிஃபையர்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த பேனலில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபிசிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறையா வரும். ஸோ அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரிஜிட் பாடி. ஓகேவா? ஸோ ரிஜிட் பாடி கொடுத்தோம் அப்படின்னா பிளெண்டர் என்ன பண்ணுன்னா ரியல் வேர்ல்டில் ஒரு சாலிடான ஆப்ஜெக்ட், ஒரு ரிஜிட் ஆப்ஜெக்ட் வந்து எப்படி வந்து ஃபிசிக்ஸ் கூட இன்ட்ராக்ட் ஆகுமோ அதே மாதிரி இங்கே வந்து சிமுலேட் பண்ணும். ஓகேவா? இப்போ இந்த பாலை நான் வந்து ரிஜிட் பாடி அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன்னா இதை நான் ப்ளே பண்ணுறேன். அனிமேட் ப்ளே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து கிராவிட்டி யூஸ் பண்ணி அதை புல் பண்ண ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் புல் பண்ணும்போது இது வந்து இது கூட இன்ட்ராக்ட் ஆகலை. ஏன் அப்படின்னா இது வந்து ரிஜிட் பாடி கிடையாது, அந்த பால் மட்டும்தான் ரிஜிட் பாடி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா இதுக்கு நம்ம ரிஜிட் பாடி கொடுக்கல. ஸோ இதையும் நான் ரிஜிட் பாடி கொடுத்தேன் அப்படின்னா இதுவும் வந்து புல் ஆகும். ஓகே, இப்போ ரெண்டுமே வந்து மூவ் ஆகுது. ஸோ இது ரெண்டுத்துமே மூவ் பண்ணுறப்போ அந்த கிராவிட்டி வேல்யூ அது எல்லாத்தையும் நீங்கள் உள்ள மாற்றிக்கலாம். இப்போதைக்கு அதை நம்ம அவ்வளோ டெப்த்தாக போக வேண்டியதில்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து எனக்கு ஃப்ளோரு, இதுதான் கிரவுண்டு, இது வந்து எனக்கு கீழே போகக்கூடாது, எனக்கு பால் மட்டும்தான் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட் இல்லையா? ஸோ அதனால் வந்து இதை பேசிவாக போட்டிங்க அப்படின்னா இப்போ அந்த ஃப்ளோர் மூவ் ஆகாது, அந்த பால் மட்டும்தான் மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பால் மட்டும் மூவ் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளோர் கூட கரெக்டாக இன்ட்ராக்ட் ஆகி அது வந்து மேலேயே நின்றுச்சு. ஸ்க்ரப் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ பால் வந்து இங்கே கீழே மூவ் ஆகி நின்றுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபிசிக்ஸை யூஸ் பண்ணி அனிமேட் பண்ணுறது. ஸோ இதை நம்ம ஃபிசிக்ஸ் யூஸ் பண்ணி சிமுலேட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து அனிமேஷனாக பேக்கிங் பண்ணுவோம். பேக்கிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸில் அனிமேட் பண்ணிக்குவோம். ஓகேவா? அதுவே ஆட்டோமேட்டிக்காக கீ ஃப்ரேம்ஸ் வந்து செட் பண்ணும். இப்போ என்னென்னா நான் வந்து அதை கொடுத்துட்டேன், பட் ஹாக்கி ஸ்டிக் மூவ் ஆகும்போது அது வந்து அது கூட இன்ட்ராக்ட் ஆகலை. ஹாக்கி ஸ்டிக் அதுக்குள்ளே உள்ளே பூந்து போகுது. இதை விட நம்ம முதல்ல பால் பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? முதல்ல வந்து ரிஜிட் பாடியை தூக்கிடலாம், பொசிஷன் இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பொசிஷனில் தான் இங்கே வந்தால் புஷ் ஆரம்பிக்குது. லைக் இப்போ இந்த புஷ் ஆரம்பிக்கிற பாயிண்ட் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கேருந்து இங்கே வந்துச்சு, அடுத்து வந்து இங்கே இது வந்து புஷ்ஷுக்கு ஆரம்பிக்குது. ஸோ இங்கே இருந்தால் புஷ் ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ இந்த பொசிஷனில் தான் வந்து எனக்கு பால் பிளேஸ் ஆகணும் அப்படின்னா ஸோ நான் வந்து இதை ஃப்ரண்ட்டில் மேலே தூக்கிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து நான் ரிஜிட் பாடி அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் ரிஜிட் பாடி அப்ளை பண்ணிட்டு நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னா இப்போ வந்து கரெக்டான பொசிஷனில் பால் இருக்குது, ஆனால் வந்து இன்ட்ராக்ட் ஆகலை. அதுக்கு முன்னாடி இதோட சைஸை மாற்றிக்கலாம். 0.5 டைனமிக் தெரியாமல். ஓகே, நீங்கள் வேறு எந்த செட்டிங்குமே இந்த ஒரு பாலுக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஸ்பியர் சேஞ்ச் பண்ணலாம். எதுக்கு அப்படின்னா இது வந்து எந்த ஆப்ஜெக்ட் எந்த ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்டிக்கு கூட இன்ட்ராக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டிக்கையும் நம்ம வந்து ரிஜிட் பாடி அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ அது எப்படி சொல்கிறதுனா ரிஜிட் பாடியை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது கிரியேட் ஆகும். பட் இப்போ நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னா ஒரு வியர்டாக ஒன்று ஹேப்பன் ஆகும். பாருங்களேன், காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் கொடுத்தேன்னா இந்த ஸ்டிக்கும் கீழே விழுந்துருச்சு. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸ்டிக்கையும் வந்து பேசிவ்னு போட்டுடலாமா? லைக் இதை பேசிவ்னு போட்டோம் அப்படின்னா வந்து கரெக்டாக வேலை செய்யும். பட் பேசிவாக போடுறத விட நம்ம இதை வந்து அனிமேட் பண்ணியிருக்கோம், ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அதனால இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே கீழே அனிமேட்டட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஆக்டிவாகவே கொடுத்துட்டு நான் அனிமேட்டட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா இது என்ன நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா அந்த கிராவிட்டி அதை பற்றி அஷ்யூம் பண்ணாமல் இந்த அனிமேஷனை வந்து இது ஓவர் ரைட் பண்ணும். ஓகேவா? லைக் இப்போ நான் இதை பாருங்களேன், இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து அனிமேஷன் முடிச்சாச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், பால் வந்து அது கூட இன்ட்ராக்ட் ஆகுது. ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம ஃபிசிக்ஸ் யூஸ் பண்ணி அனிமேட் பண்ணது. ஓகேவா? இப்போ நான் இதை அனிமேட் பண்ணும்போது எனக்கு பால் இந்த ஃப்ளோர் கூட இன்ட்ராக்ட் ஆகிறது எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பாலோட பவுன்சினஸ், அந்த ஃப்ரிக்ஷன் எவ்வளோ இருக்குது, நான் பாலோட ஃப்ரிக்ஷனை குறைச்சிக்கிறேன், பவுன்ஸ் இன்னும் நல்லா பவுன்ஸ் ஆகும் பால் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் வந்து இதை ப்ளே பண்ணுன்னா பால் இன்னும் கொஞ்சம் பவுன்ஸ் ஆகும். பட் இதை பவுன்ஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே வந்து லைட்டாக பவுன்ஸ் இருக்கணும், அப்போ தான் வந்து பவுன்சினஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ இது மூணுத்தையுமே நான் பவுன்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பால் பவுன்ஸ் ஆச்சு, உங்களுக்கு தெரிஞ்சதா இல்லைன்னு இப்போ நல்லா தெரியும் பால் பவுன்ஸ் ஆச்சா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூஸாக இதில் ப்ளே அரவுண்ட் பண்ணுங்கள், ஜாலியாக விளையாண்டு பாருங்கள், அப்போ தான் அனிமேஷன் இதாக ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் வீடியோஸை வந்துட்டு மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் அந்த பெல் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ வில் see you in the next video. டாடா, பாய்.